ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேஷன் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலான்னா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இதில் நியூ டெல்லி இந்தியாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நியூ டெல்லி தான் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் எது ரிலேஷனாக இருக்குது, இந்த கேபிட்டல் அப்படின்றது தான் இதோட ரிலேஷன். ஓகேங்களா? இப்போது இதுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா, -1 இஸ் கிரேட்டர் தேன் -5 அப்படின்னு இருக்கா. இப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேட் பண்ணுறது ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, இதை விட இது கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன் அப்படின்றத ஒரு சிம்பிள் மூலமாகவும் எழுதலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இதை எப்படி எழுதலான்னா, நியூ டெல்லி ஆர் இந்தியா. ஆர்ன்றது ரிலேட்ஸ். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டும் ரிலேஷனில் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஆர் போடலாம், இப்படி சிம்பிள். இப்போ இதே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, -1 ரிலேட்ஸ் -5. ஓகேங்களா? இதுதான். இதை நம்ம இப்படியும் எழுதலாம். வேறு விதமாகவும் இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஆர்டர் பேர்ஸ் மூலமாகவும் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதை எப்படி எழுதலாம்? ஆர்டர் பேர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ இதை பாருங்கள், நியூ டெல்லி இந்தியா. இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா -1, -5 அப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இந்த லைன் எடுத்துக்கிட்டோன்னா இது இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இது எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சிம்பிள் மூலமாக எப்படி 2 ஆப்ஜெக்டை ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, இது ஆர்டர் பேர்ஸ் மூலமாக எப்படி இதை ரிலேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். இப்போது நியூ டெல்லி கேபிட்டல் ஆஃப் இந்தியான்ற இந்த விஷயத்தில் மட்டும்தான் ரிலேட் பண்ண முடியும்னு கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், நியூ டெல்லி இஸ் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரிலேட் பண்ணலாம். இல்லாட்டி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படியும் ரிலேட் பண்ணலாம். இப்படி ஒரு ஆர்டர் பேர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம எப்படி வேணாலும் ரிலேட் பண்ணலாம். ஆனால் நம்ம அதை எழுதுகிறப்ப கண்டிப்பாக என்ன இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு சிங்கிள் ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ரிலேஷன் வேணாலும் இதில் சொல்லிக்கலாம். என்ன, இது கேபிட்டல்னு சொல்லிக்கலாம், இது நார்த்தன் பார்ட், இப்படி எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2க்கு மேலேயாவது நம்மளுக்கு ஆர்டர் பேர் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த நியூ டெல்லி இந்தியா, வாஷிங்டன் USA இந்த மாதிரி கொடுத்துருக்குல்ல. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு அதோட கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, வாஷிங்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் USA, பெய்ஜிங் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சைனா, லண்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் UK. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அப்போ மோர் தென் 2 ஆர்டர் பேர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு செட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இது ரிலேஷனோட டெஃபினேஷன். இப்போ இந்த டெஃபினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்செட்னா என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த டெஃபினேஷன் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ சப்செட்னா என்னென்னா, எ செட் X இஸ் அ சப்செட் ஆஃப் அனதர் செட் Y. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ன்னு ஒரு செட் இருக்குது, ஒரு ஒய்ன்னு செட் இருக்குது. எ செட்டு எக்ஸ் சப்செட் ஆஃப் செட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் எக்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஒய். அதாவது இந்த செட்டு எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே செட்டு ஒய்யில் இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு AEIOU அப்படின்னு நான் ஒரு வவல்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் பார்த்தீங்கன்னா EIO இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒயில் பார்த்தீங்கன்னா எல்லா வவல்ஸும் இருக்குது இதில். ஓகேங்களா? எக்ஸில் பார்த்தா அதில் ஒரு 3 லெட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போது சப்செட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போது இந்த ஒய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
இதுதான் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு, இந்த பிக் ரவுண்டு தான் வந்து ஒரு ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ஏஐஓயோ ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த எக்ஸ்இஐஓ அப்படின்றது இதுக்குள்ளே ஒரு பகுதி தானே, இதுதான் எக்ஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு ஒய்க்குள்ளே இந்த எக்ஸ் வந்து அடங்கிடுச்சு. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த ஒய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுதான் சப்செட் அப்படின்னா இதுதான் மீனிங். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸ் அதை எடுக்கிறேன். இது வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒருத்தருக்கு வந்து எப்படி என்னென்ன பாசிபிலிட்டிஸில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போது சப்செட் ஆஃப் எஃப். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த 3 ஃப்ரூட்ஸுமே பிடிக்காத ஆள் கூட இருக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் ஆப்பிள் மட்டும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அடுத்து ஆரஞ்சு மட்டும், அப்புறம் கிரேப்ஸ் மட்டும். ஓகேங்களா? அடுத்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் ஆரஞ்சு அண்ட் கிரேப்ஸ் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள் இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி தானே? இல்லை 3மே பிடிச்சவங்களும் கூட இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் தானே இதோட பாசிபிலிட்டிஸ். இப்போது ஃப்ரூட்ஸ், இந்த 3 ஃப்ரூட்ஸில் நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பார்த்தா இதுதான். இப்போது நான் எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த எம்டி செட்டை எடுக்கிறேன் பாருங்கள். எம்டி செட் இஸ் த சப்செட் ஆஃப் எஃப் அப்படின்னு போடுறேன். இது எப்படி இங்கே தான் எம்டியாக இருக்கே, இதை எப்படி சப்செட் ஆஃப் எஃப் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். ஏன்னா 3மே பிடிக்காதவங்களும் கூட இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த இதுவும் வந்து இதுக்குள்ளே வந்து பொருந்தும். ஓகேங்களா? அப்புறம் இப்போ ஆப்பிள் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஆப்பிள் வந்து சப்செட் ஆஃப் எஃப். ஓகேங்களா? ஒரு ஃப்ரூட் பிடிக்கிறவங்க. இப்போ 2 ஃப்ரூட் பிடிக்கிறவங்க கூட எழுதலாம், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. இது வந்து சப்செட் ஆஃப் எஃப். இந்த எஃப்குள்ளே தானே இருக்குது இது ஃபுல்லாக, சப்செட் ஆஃப் எஃப். இது பிடிக்காதவங்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஆப்பிள் மட்டும் பிடிச்சவங்களும் இந்த எஃப்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெண்டும் பிடிச்சவங்களும் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஈவன் 3 ஃப்ரூட் பிடிக்கிறவங்களும் இதில் தான் இருக்காங்க. இதுதான் சப்செட் அப்படின்றதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஒரு செட்டு, அதாவது எஃப் இருக்குல்ல, அதுதான் செட்டு. ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், சப்செட் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதுலேயே இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ராப்பர் சப்செட்னா இந்த கொடுத்துருக்க எலமெண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் அது இல்லாமல் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் என்னது ப்ராப்பர் சப்செட் சொல்கிறாங்க. இப்போது இந்த இதில் பாருங்கள், இந்த மூணுமே உள்ள ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, இது வந்து ப்ராப்பர் சப்செட் கிடையாது. இங்கே வந்து 2 ஃப்ரூட்டோட பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரூட்டோட பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ப்ராப்பர் சப்செட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இந்த இதில் இருக்கிற எல்லாமே இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட் கிடையாது. கண்டிப்பாக அந்த கொடுத்துருக்க செட்டில் ஒரு எலமெண்ட் அது கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் சப்செட். இதே இது இம்ப்ராப்பர் செட்னு இருக்குது. இம்ப்ராப்பர் சப்செட்னா இந்த ஹோல் செட்டு இருக்குல்ல, இதில் இருக்கிற இந்த 3மே, இப்போ இதில் 3 எடுத்திருக்கோம், இந்த 3மே ஈக்குவலாக இருக்குல்ல ஒரு பாசிபிலிட்டி, அதுதான் வந்து இம்ப்ராப்பர் சப்செட்டு. ப்ராப்பர் சப்செட்னால் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் வந்து இல்லாமல் இருக்க இந்த 7 தான் வந்து என்னது ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா? இதே இது இந்த 3மே இருக்கு, இந்த பாசிபிலிட்டி தான் வந்து என்னது இம்ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா? இது தெரிஞ்சோன்னா தான் நம்மளுக்கு இதில் நிறையா சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போட முடியும். அதுக்காக தான் நான் இந்த பேசிக்ஸ் சொன்னேன். இப்போ வாங்க டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்கள். இதில் லெட் ஏ அண்ட் பி எனி 2 நான் எம்டி செட்ஸ். ஓகேங்களா? 2 2 நான் எம்டி செட்ஸ் இருக்கட்டும். இல்லை ஏ ரிலேஷன் ஆர், ரிலேஷன்றதை வந்து எப்படி குறிக்கிறாங்கன்னா ஆர்ன்னு சொல்லிட்டு, ஃப்ரம் ஏ டு பி, ரிலேஷன்
from A to B is the subset of A cross B. is the subset of A cross B ன்னு போட்டிருக்கா. இப்போது சப்செட்னா என்ன மீனிங்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எதில் இருக்கும்? இந்த ஏலையும் பிலையும் இருக்கும். அதனால தான் வந்துட்டு இங்கே சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன், இதுலேயே ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இஃப் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ. இப்போ பாருங்கள், இப்போது இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு இருக்குல்ல, எக்ஸு வந்து என்னவாக இருக்கும்? இந்த ஒரு செட்டு இருக்குல்ல, ஏபி அப்படின்னு 2 செட்டு இருக்குது. இந்த ஏல உள்ள எலமெண்ட்டு தான் வந்து என்னது? எக்ஸு. ஓகேங்களா? இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏக்குள்ளே தானே இருக்குது. இஸ் ரிலேட்டட் டு இங்கே என்ன இருக்குது? ஒய் எலமெண்ட் இருக்குது. ஒய் வந்து பிலாங்ஸ் டு பி செட்டு. ஓகேங்களா? த்ரூ எது மூலமானா ரிலேஷன் மூலமாக. ஓகேங்களா? தென் வி ரைட் இட் as, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஓகேங்களா? அதை தான் வந்து இது ரிலேஷன் ஃபார்மில் எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும், எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்றத எப்போ சொல்லலாம் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் வந்து ரிலேஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர், இதில் வந்து நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ டொமைன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் இது எப்படி வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஃபஸ்ட்டு செட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டொமைனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோடொமைன் அப்படின்றது இந்த செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸாக சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ த டொமைன் ஆஃப் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இங்கே தானே இருக்கும் இந்த எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ வேர் எக்ஸும் ஒய்யும் வந்து ரிலேஷனில் இருக்குது. ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட கண்டிஷன். இது கோடொமைன் எடுத்துக்கிட்டோன்னா ரிலேஷன் வந்து என்னவாக இருக்குன்னா பி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட கோடொமைன் எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஒன்று தான் சொல்லுவோம். இதோட 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட கோடொமைன் என்னன்னு கேட்டால் 4ன்னு சொல்லுவோம். இப்படி அதோட எப்படி சொல்லுதுன்னா பேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதோட பேர் அப்படின்றதுக்கு இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுதான் இதோடது அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே சொல்லிடலாம். அதனால தான் ஆர் வந்து ரிலேஷன் வந்து பி அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். இதே ரேஞ்ச் அப்படின்னா இந்த பி செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ரேஞ்ச். ஓகேங்களா? கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கோடொமைன்னா இதோட பேர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது ரேஞ்ச் அப்படின்னா இந்த பி செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதை பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்படி தானே இங்கே இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஒய் வந்து பிலாங்ஸ் டு பி தானே. எக்ஸு ரிலேஷன் ஒய் ரெண்டும் ரிலேஷனில் இருக்குது. ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா? இப்போ த டொமைன் ஆஃப் ரிலேஷன் ஆர் இதை வந்து எப்படி எழுதலான்னா ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ரேஞ்ச் எப்படி எழுதலான்னா ஆர் வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல் ரிலேஷன் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், லெட்டஸ் கன்சிடர்னு சொல்லிட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு இதுன்ட்டு பி ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து இதுக்குள்ளே இந்த 2 செட்டுக்குள்ளே உள்ள ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8 இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு ஃபஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இதுக்குள்ளே அந்த ரிலேஷன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஏபி அப்படின்றது எது? இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து இங்கே ஏன்னு சொல்லுவோம், இதுக்குள்ளே இருக்கிறத பின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஏ மைனஸ் பி பண்ணுறப்ப 8 கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. இப்போ பாருங்கள், -3 இது வந்து ஏ -1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா -4 தான் கிடைக்கும். நம்மளுக்கு 8 கிடைக்கல. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இதுக்குள்ளே ரிலேஷன் வந்து இந்த கண்டிஷனே கிடையாது. அப்போது there is no pair a, b such that a minus b equal to 8.
இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷன் இந்த ஏக்கும் பிக்கும் இல்லை. ஓகேங்களா. தஸ் ஆர் கண்டைன் நோ எலமெண்ட் அண்ட் ஸோ இதை வந்து எப்படி டினோட் பண்ணலான்னா ஆர் ரிலேஷன் வந்து இங்கே நல் ரிலேஷனுக்கு சிம்பிள் வந்து இதுதான். ஓகேங்களா. அடுத்து டூ யூ நோன்னு சொல்லிட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் என் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. ஓகேங்களா. ஏ அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ பின்னு வந்திருக்கு. இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி அது வந்து எவ்வளோ கியூ அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போது இதில் வந்து டோட்டலாக இதோட ரிலேஷன் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ஏக்கும் பிக்கும் அப்படின்னா 2PQ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா. இது நம்ம ஆல்ரெடி என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பியாக இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா. இது வந்து ரிலேஷனில் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூவாக இருந்துச்சுன்னா அப்போ 2PQ தான் இங்கே கிடைக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.